ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புவிதாரு. இன்றைக்கி இன்றைக்கி சஷ்டின்றதால நாம் வேலூர் அடுத்த தீர்த்தகிரியில் உலகத்திலேயே மிகப்பெரிய 3வது சிலையான 92 அடி உயரத்தில் முருகன் சிலை நிறுவியிருக்காங்க. அந்த சிலையை பார்த்துட்டு அப்படியே தீர்த்தகிரி முருகனையும் பார்த்துட்டு வர்றதுக்காக தான் போயிருக்கோம். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நாம் படியேறியும் போகலாம், வாகனங்கள் வழியாகவும் போகலாம். வாகனம் செல்கிறதுக்கான தனி வழியும் இருக்கிறது. அதனால் அந்த வழியாக போய் முருகனை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. முருகனை எவ்வளோ பேர் படி வழியாக நிறைய பேர் போகிறாங்க. முடியாதவங்க வாகனங்கள் வழியாகவும் போகிறாங்க. கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஆனால் பரவாயில்ல, போகலாம். ஒரு 100-150 படிக்குள்ளே தான் இருக்கும். போய் முருகனை பார்த்துட்டு மூலவரை பார்த்து அதுக்கப்புறம் உபதெய்வங்களான பெருமாள், பிள்ளையார், ஈஸ்வரர் எல்லாரையும் பார்த்துட்டு லக்ஷ்மியும் சரஸ்வதியும் வாமான்னு என் கூடவே கூட்டிக்கிட்டு வெளியே வந்து அதோட பெரிய முருகனை 92 அடி உயரம் முருகனை காண்றதுக்காக போனோம். இயற்கை சூழ்ந்த இடத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான முருகனை பார்க்க கண்கொள்ளா காட்சியோடு இருக்கிற முருகனை பார்த்து அப்படியே திகைச்சி போய் ரொம்ப நேரம் நின்றுட்டோம். அதுக்கப்புறம் முருகனை பார்த்து தரிசித்த பிறகு அதை சுற்றி இருக்கிற இயற்கையில் பார்க்குறோம். சுற்றி இருளாக இருக்கிற இடத்துல முருகன் இருக்கிற இடத்துல நிறைய லைட் வெளிச்சம் போட்டு அப்படியே முருகன் நமக்கு அருள் பிரகாசமாக அளிக்கிற மாதிரி ஒரு தோன்றுது. அதனால் முருகனை போய் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. சுற்றி பார்க்கும்போது அப்பா நம்ம இவ்வளோ உயரத்தில் இருக்கிறோமே அப்படின்ற ஒரு பிரமிப்பும் இருக்குது. இந்த இடத்துல இருந்து முருகனை இன்னும் அண்ணாந்து பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய ஆனந்தம் இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து இந்த முருகனை தரிசித்து சந்தோஷப்படணும்னு வேண்டிக்கிறேன். அதோட எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முருகனை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கோம். இதோட நாங்கள் முருகனோட சேர்ந்து நானும் என் கணவரும் முருகரும் 3 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட வேலூர் தீர்த்தகிரி முருகனை போய் கண்ணார தரிசித்து அந்த அனுபவம் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக போடணும். பாய்.